ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது மீனத்தில் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் ராசியில் இருப்பதாக ஒரு நிலை. சரி, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? ராசிநாதன், எல்லா ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது. ஏன்னா 7ரையும் கமிட் ஆகுது. மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ சிம்மத்தில் சூரியன் வராருன்னா சூரியனுடைய ஒளி அதிகமாக இருக்கும், அவருடைய பவர் அதிகமாக இருக்கும், ஆட்சி பெறுகிறார், சூப்பராக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகர ராசியில் சனி வரார் அப்படின்னா அது மறுபடியும் 27 வருஷம் ஆகுங்க வர்றது. 2.5 வருஷம் இருப்பார், அதிகபட்சமாக இருக்கக்கூடியவர் அவர். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 7 சனி அந்த ராசிகளுக்கு வந்துடுது. அது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அக்கறை இருக்காது, படிப்பில் நாட்டம் இருக்காது, அதே நேரத்தில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் ரவுண்டாக இருந்தால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு அழகாக சூப்பராக டிக்ளேர் பண்ணிட்டு போவோம். அருமையாக வாழ்க்கை செம்மையாக்கிட்டு போயிடும், ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடும். இருந்த போதிலும் 2 நடக்குது இல்லையா. அதாவது சில டென்ஷனும் இருக்கும். முதல் 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா செலவு, அசுப செலவும் இருக்கும். அதை சுப செலவாக மாற்றிக்கணும். இப்போ நமக்கு 7 சனி ஒருத்தருக்கு கமிட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா 2.5 வருஷம், முதல் 2.5 வருஷம் செலவு, அடுத்த 2.5 வருஷம் டென்ஷன், எதை தொட்டாலும் சாக்கடிக்கிற மாதிரி ஜென்மத்தில் உட்கார்றது, ஜென்மச்சனின்னு சொல்கிறது. அதுவும் டென்ஷன். முதல் 2.5 வருஷம் செலவு. இப்போ அதாவது உங்ககிட்ட காசு வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது செலவு பண்ணிவிடுங்க. இடம் வாங்கி போடுங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குங்க, இல்லை பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கி வைங்க. இப்படி ஏதாவது சுப செலவு பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் லாக் ஆகிடுறீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க. இன்னும் மேற்கொண்டு கடவுள் கிரகமோ கடவுளோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணார். ஆனால் எதுவுமே இல்லை, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 7 சனி வந்துச்சுன்னு வைங்க, அந்த 10 லட்ச ரூபாயை கொண்டு போய் குடும்பத்தாரருக்கோ இல்லை உங்களுக்கோ மருத்துவ செலவு வச்சிடும். இல்லை யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க. அது ஒன் வே டிராஃபிக்.
இதில் போட்டாங்க. அப்போ தான் நிறைய சிட்பண்ட்லாம் இருக்குது, அதில் போட்டாங்க, போயிடுச்சுங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் ஃபார் ஆல் மறந்துட வேண்டியதான். அதெல்லாம் ஒன்வே டிராஃபிக் மாதிரி. அதெல்லாம் அதுபோல் அசுப செலவுகள் ஏற்பட்டுடும். அந்த அசுப செலவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்ச்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கவுங்க விதிப்படி தானேங்க நடக்கும் அப்படின்னா, இருந்தாலும் நம்ம கையில் காசு இருக்குது, அது ஏதாவது ஒரு நகை பிள்ளைங்க இப்போ இருக்கா, சரி பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கி போடுங்க. இல்லை ஒரு இங்கே இடம் வாங்க முடியாதா, கொஞ்சம் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடம் வாங்குங்க, 4 கிலோமீட்டர் வாங்கி போடுங்க. இல்லை வெஹிக்கிள்ஸ் வாங்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பழுதாகாது. அட்லீஸ்ட் அந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா விற்கும்போது 7 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் அடுத்த வருஷமாக. ஆனால் இது வந்து காசு இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், எல்லாத்தையும் கரைச்சி கடைசியில் வீட்டுக்கு வரும்போது வாயில் வந்து வச்சுன்னு தான் வரணும். அதாவது என்ன சொல்கிறது, துணி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வரணும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இவ்வளோ செலவாகிப்போச்சு அப்படின்னு. அதுதான். அதனால் இந்த 7 சனியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இப்போது இவங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம அதானே பார்க்குறோம். இப்போ பாருங்கள், முதல் விரயச்சனி போச்சா, இப்போ ஜென்மச்சனி போச்சு, இப்போ பாதச்சனி போயிட்டுருக்கு. பாதச்சனி 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷம் ஓரளவுக்கு கடைசியில் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துட்டு போகிறார். ஆனாலும் கூட இந்த சனி வந்து மே மாதம் நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருக்கிறதால முன்வீட்டு பலனை செய்வார். நம்ம வார ராசி பலன் தான் சொல்கிறோம், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்றோம். அதனால் சனி வக்ரம் பெறும் காலம் முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ ஜென்மச்சனி பலனை தான் நடக்கும். சரி, அடுத்தது சனி அது ராகு இருக்கார். ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு எடுத்தோமா செய்யணுமான்னு செய்ய மாட்டீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாமே, நாளான்னைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதை விட பெஸ்ட்டாக வேணுங்க அப்படின்னு நம்ம யாரும் கேட்டிங்கன்னு சொன்னால், இல்லை இதை விட பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறேன், அதனால் வெயிட் பண்ணுறேன். கடைசியில் எதுவுமே உருப்படியாக செய்ய முடியாமல் போயிடும். ஆனாலும் ராகு மட்டுமே இருந்தால் அந்த அமைப்பு. ஆனால் குரு பார்க்குறாரு, எப்படியாவது உங்களை குரு வந்து செய்ய வச்சிருவார். எப்படியாவது ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்தை நிலைநாட்டுவார். தெளிவான சிந்தனை கொடுப்பார். 7 சனியாக இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் சூட்டு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளஸ்ஸிங், அவருடைய கருணையால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிற பிள்ளைங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்த தொழிலுக்கு போகலாம். எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து சனி பார்க்குறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு, ஒரே வாரத்தில் காலி பண்ணுறோம். இது மாதிரி தாழ்பால் போச்சு, டோர் போயிடுச்சு, ஃப்ளோரிங் போயிடுச்சு, பைப் லைன் உடஞ்சி போச்சு, வேறு மாற்றணும். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து செய்யுங்கன்னா கொஞ்சம் கட்சியில் நீங்களே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது தான். நீங்கள் மன உளைச்சல் அதிகம், அதாவது கடன் சுமை அதிகமாகி மன உளைச்சலாகி மருத்துவ செலவு உங்களுக்கே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக செலவாகும். எங்கே போயிட்டே இருப்பீங்க, நல்ல வண்டி அழகாக போயிட்டுருக்கு, சரி லாங்கில் போகலாம், இல்லை வழக்கமாக போகிற தூரம் தான் போகிறோம் ஆஃபீஸு, பாதியில் நின்று போயிடும். பழுதாகக்கூடிய ஒரு நிலை, மன உளைச்சல். ஏன் சில பேர் வந்து சவாரி வச்சுருப்பாங்க, அதாவது அதை வச்சு பழப்பு நடத்துவாங்க, 4 வீலர். ஏன் இப்போ 2 வீலர் வச்சு இப்போ பழப்பு நடத்துறது சில பேர் சில இடத்துல பார்க்குறோம். நம்ம பிக்கப் ஷாப்லாம் பார்க்குறோம் 2 வீலர் வச்சு. அந்த அளவுக்கு 4 வீலர் இருக்குது அப்படின்னா, காரோ வந்து டாக்ஸியோ இல்லை வந்து உங்களுக்கு ஆட்டோவோ இல்லை மெட்டாலர் வேணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து இப்போ சவாரி கிடைக்கிறதோ என்று பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வருவார். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, எதுவும் நடக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னாக்கா அலர்ட்டு தான். அலர்ட்டாக இருந்தீங்கன்னா சுதாச்சிருவீங்க. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க.
எது எப்படி இருந்தாலும் பெருங்காய டப்பா காலியாக இருந்தாலும் பெருங்காய ஸ்மெல் இருக்கும் பாருங்கள். அதுபோல் 5ல் குரு இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வெயிட் ஆகி போகுது. கடவுள் புண்ணியத்தில் எதுவும் கெடுதல் நடக்காத ஓரளவுக்கு பார்த்துப்பாரு. பூர்வீகம் இதுலேருந்து நல்ல தகவல் வரும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 7ல் ஆட்சி வருகிறார். அது அற்புதங்க. இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி பிறந்தது பார்த்தீங்களா, அதான் அந்த 17 ஆகஸ்ட் 17லேருந்து நம்ம வார பலன் தான் சொல்கிறோம். 7க்குடையவன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது. மதிப்பு சமூகத்தில் பல மடங்கு அதிகமாக போகிறது. அவங்க வருமானம் பெறப்போகிறது. இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, இல்லை ப்ரைவேட்டில் கூட வேலை பார்க்கட்டும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சான்ஸு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடந்தது, நல்லா இருப்பாங்க. அப்போ அவங்க இல்லை வேலைக்கு போகல அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 7க்குடையவன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போ அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும், இருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 9க்குடைய அதாவது காரகம், அதாவது சூரியனும் நல்ல நிலையில் இருக்கார். அதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் டெஃபினட்டாக. இப்போது 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் குறையில. பாக்கியங்க, பாக்கியமான ஒரு சூழல். 7 சனி நடந்தாலும் உங்களுக்கு பாக்கிய தடை இல்லாமல் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, ரெட்டிப்பு வருமானம். இப்போ 11ஆம் இடம் வளர்த்துருக்குன்னா 10ஆம் இடம் வளர்த்தா தான் 11ஆம் இடம் சம்பாதிக்கிற வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும். அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் நம்பி கடன் வாங்கி அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணியோ அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்போ ஏற்படும். அப்படி இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நல்ல அதிகப்படியான ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். 11ஆம் இடம் என்பது நீங்கள் என்ன ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த வருஷம் நம்ம இதை சாதிக்கணும், இடம் வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பணும், இப்படி இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ஏதாவது என்ன திங்கிங் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இருக்கும். அதாவது டைவர்ஸ் ஆகிருப்பாங்க, இல்லை எக்ஸ்பைரி அதாவது தவறி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு திருமணத்துக்காக காத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் நடத்தி வைப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கறது கண்டிப்பாக திருமணம் நடக்கும், நடந்தேறும் கண்டிப்பாக சொல்லலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப், இது மாதிரி பிரம்மாண்டம். அதாவது ராகுனாலே பிரம்மாண்டங்க. புது கண்டுபிடிப்புகள் இப்போ வந்துட்டுருக்கு. என்னென்னமோ எனக்கு அட்வான்ஸாக வருது எல்லாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் இவ்வளோதான் அப்படின்னு. இன்னும் இதை தாண்டி நம்ம 10th பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா அங்கே டிகிரி வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அது அடுத்த கட்டம் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. மனிதன் எவ்வளோக்கு எவ்வளோ இதுவாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக டெக்னாலஜி எல்லாம் ஏற்படுத்துறது மனிதர்கள் தானே, மனிதனுடைய கண்டுபிடிப்பு தானே.
அப்போ இந்த ராகு வந்து குரு பார்க்குறார், பிரம்மாண்டத்தை பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், ராகு அங்கே வந்து சுயசாரம் பெறுவார், குரு பார்வை பெறுகிறார். அப்போ கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ஏதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர்கள், ஒரு கண்டுபிடிப்பாளர்கள், இல்லை ஒரு எழுத்தாளர்கள், இதுபோல் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து எதுவும் சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து பட்டீஸ்வரம், விஷ்ணு, துர்க்கையை போற்றுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பிள்ளையாரை போற்றுங்கள், ஏன்னா 7ல் கேது இருக்கார். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேவகுரு, அசுரகுரு 5ல் இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னா, கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, ஆன்மீகம், அதான் ஆன்மீகத்துறை, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள், பத்திரிகைத்துறை, எழுத்தாளர்கள், சூரியன் பாருங்கள் ஆட்சி பெற்றிருக்கார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம், ஏன் இது கும்பராசி சனி பகவானுடைய இது இல்லையா, அப்போது இந்த இரும்பு சாதனங்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள், அதாவது லேக் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழில் நடத்தும் தொழிலதிபர்கள், இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கிறவங்க ரொம்ப நல்ல பெரிய லெவலில் அவங்க இன்னும் ரீச் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அது வந்து கொஞ்சம் கெடுதல் பண்ணும். 19 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.